மசோதா நிறைவேற்றுறதுக்கு 534 தேவையில்லை, 273 தேவையில்லை. அவையில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதில் ஒன்று கூட பாதிக்கு மேல. அவையில் 500 பேர் இருக்கிறாங்கன்னா 251 இருந்தா அந்த மசோதா நிறைவேறும். இப்ப இவங்கள்ட்ட 290 இருக்கிறாங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இப்ப இவங்கள்ட்ட 290 இருக்கிறாங்க. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால கையில வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா. பாராளுமன்றம் முடங்கியது அந்த தலைப்பு செய்தியெல்லாம் வரும். ஆனா பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேறியதுன்னு சைட்லயும் ஒரு செய்தி வரும். ஏன்னா சபாநாயகர் உட்கார்ந்துருப்பாரு, எல்லாம் ஆம் சொல்லுங்க பாம்பாரு, எல்லாம் ஆம் சொல்லுவாங்க, நிறைவேற்றி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விவாதங்கள்லாம் தேவையில்லை. மசோதா நிறைவேற்றுறதுக்கு நம்ம கட்சி எம்பி பூரா வர சொல்லிட போறாங்க, கட்சி எம்பி பூரா ஆமான்ற போறாங்க, முடிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 100 ஆட்சியில கலைச்சவங்க சாட்சி திமுக. நீங்க வேற யார்ட்டையும் நீங்க ஜார்க்கண்ட்ல போய் யார்ட்டையும் கேட்கணும். தமிழ்நாட்டில் திமுக பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, உங்க ஆட்சி கலைச்சாங்களாம்னு கேளுங்க. 2 முறை கலைச்சாங்க. ஜனநாயகத்தை பத்தி காங்கிரஸ் கட்டாயம் பாடம் எடுக்கவே கூடாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்தி கூட்டணியில எத்தனை கட்சி இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? நிறைய கட்சிகள். இவ்வளவுதான். பாஜக கூட 4 கட்சி தான் இருக்கு. பாஜக சேர்த்து 36 கட்சி சேர்ந்து வாங்கின சீட்டை விட பாஜக தனியா வாங்கி இருக்கிற சீட் அதிகம். தெரிஞ்சுக்கிட்டியா? 400 சொன்னாரு, 290 வந்தாரு. நீங்க 295 தான் சொன்னீங்க, நீங்க 234 வந்து நிக்கிறீங்க. பெரிதினும் பெரிதுகள் தான் பாரு.